Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்தனர். கவரைப்பேட்டையில் இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்கள் மீது லாரி ஏறி இறங்கியதில் 2 பெண்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கவரைப்பேட்டை போலீசார் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அதிவேகமாக சென்ற தனியார் பேருந்தின் டயர் வெடித்ததால் விபத்தில் சிக்கியது. விழுப்புரத்தில் இருந்து 50 பயணிகளுடன் திண்டிவனம் நோக்கி சென்ற தனியார் பேருந்து கன்னிகாபுரம் அருகே டயர் வெடித்ததால் மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் திண்டிவனம் மற்றும் முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே போலீஸ் டார்ச்சர் செய்ததால் இளைஞர் தற்கொலை செய்து கொண்டதாக முனைக்காடு கிராம மக்கள் ராமநாதபுரம் எஸ்பியிடம் புகார் அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முனைக்காடு கிராமத்தை சேர்ந்த பேச்சியம்மாள் என்பவர் சில தினங்களுக்கு முன்பு கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் திணறிய போலீசார் அதே கிராமத்தை சேர்ந்த சின்னக்காஞ்சி என்பவரை கொலை செய்ததாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என டார்ச்சர் செய்ததாகவும், மிரட்டலுக்கு பயந்து சின்னக்காஞ்சி 2 தினங்களுக்கு முன்பு தற்கொலை செய்து கொண்டதாகவும், அவரின் மரணத்திற்கு மண்டபம் போலீசார்தான் காரணம் என கூறி முனைக்காடு கிராமத்தை சேர்ந்தவர்கள் ராமநாதபுரம் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தனர். மண்டபம் காவல் நிலையத்தில் சார்பாய்வாளராக பணி செய்யக்கூடிய பாலமுரு என்பவர் பெரிய டார்ச்சர் பண்ணி தொடர்ந்து ஒரு 4-5 தினங்களாக தொடர்ந்து டார்ச்சர் பண்ணி உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி திரும்ப வந்தவரையும் தூக்கி வந்து ஸ்டேஷனில் வச்சு டார்ச்சர் பண்ணி அவருடைய தொல்லை தாங்க முடியாமல் அவர் 27ஆம் தேதி அதாவது அதிகாலையில் தூக்குப்பட்டு இறந்து போயிட்டாரு. அதற்கு நேற்று வந்து நாங்கள் மனு கொடுத்தோம், எஸ்பிக்கு முன்னாடி மனு கொடுத்துருக்கோம். இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால இன்று கிராம மக்களுடைய சார்பாக மொத்தமாக வந்து எஸ்பியை சந்தித்து மீண்டும் அந்த மண்டபம் சார்பாக பாலமுருகன் மீது தக்க நடவடிக்கை எடுக்க கோரி மீண்டும் கிராமத்தின் சார்பாக மொத்தமாக வந்து மனு கொடுக்க உள்ளோம். ராமப்பட்டினம் பகுதியில் மின்சாரம் தடைபட்டு இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்ததை அடுத்து தற்காலிக பணியாளர் வெள்ளையங்கிரி அருகில் இருந்த டிரான்ஸ்பார்மரை ஆஃப் செய்துவிட்டு மின்கம்பத்தின் மீது ஏறி பணி செய்த போது எதிர்பாராத விதமாக உயரழுத்த மின்கம்பியில் கைப்பட்டதால் உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்து தீக்காயமடைந்தார். இதையடுத்து தாராபுரம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட வெள்ளையங்கிரி மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டார்.